ஹலோ ஏ டூட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்க டெலகிராம்ல ஏஐ இன்டகிரேட் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ற ரெஸ்பான்ஸ் பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது NI10ல ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தரேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே இந்த பாட்டை நீங்க கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை எடுத்து ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதாவது டெலகிராம்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தாக்கா அதுக்கு ட்ரிகர் நோடும் அந்த மெசேஜை ப்ராசஸ் பண்ற ஒரு ஏஐக்கு ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டெலகிராம்லேயே யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக அந்த சென்ட் மெசேஜோட டெலகிராம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இங்கேருந்து நான் மெசேஜ் அனுப்பி காட்டுறேன். மேபி அப்போ உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் கொடுத்தவொடனே இங்கே ஆக்டிவேட் ஆகி நடந்திருக்கும். ஹே தேர், வெல்கம் டு தி ஏஐ டூட், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, டெல் மீ அபவுட் ஜென் ஏஐ அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ப்ராசஸ் பண்ணிட்டு ஜென் ஏஐ இஸ் லைக் தி கூல் கிட் ஆஃப் பிளாக் இன் தி ஏஐ வேர்ல்ட் இந்த மாதிரி அது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஹூ டெவலப்ட் யூ அந்த மாதிரி கேட்குறேன். ஐ வாஸ் டெவலப் பை தி டீம் ஆஃப் ஹார்சஸ் சாஃப்ட்வேர் தி ஏஐ டூட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நான் ப்ராம்ப்ட் அப்படி போட்டிருந்தேன், அதனால் அப்படி சொல்லுது. ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். யூ ஆர் வெல்கம், இஃப் யூ ஹாவ் எனி மோர் கொஸ்டின் ஆர் நீட் அசிஸ்டன்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் சொல்லிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் பை ஒன் நான் பண்ணுறேன். இதில் வந்து டெலகிராம் உடைய ஆன் மெசேஜ் ட்ரிகர் நிறைய ட்ரிகர் இருக்குது. அதில் ஆன் மெசேஜ் ட்ரிகரை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எப்படி வந்து டெலகிராம் ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ நியூ ஏபிஐன்னு இருக்கா, இதில் போயிட்டு உங்களுடைய டெலகிராமை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். அதில் போயிட்டு பாட் ஃபாதர்னு ஒன்று நீங்கள் யூசர் நேம் இருக்கும். அந்த யூசர் நேமில் போயிட்டு என்ன பண்ணணுன்னாக்க நியூ பாட்டுன்னு கொடுங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், நியூ பாட்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நியூ பாட் ஹவர் யூ கோயிங் ப்ளீஸ் சூஸ் அ நேம்னு கேட்கும். ஸோ அந்த நேமை நீங்கள் வந்து இப்போ மனோஜ் ஏ டூட் அப்படின்னு பண்ணுறனாக்க அந்த பேர் இருக்கான்னு சொல்லி வரும். ஏ டூட் கடைசியில் பாட்டுன்னு முடியணும்னு வரும். மனோஜ் ஏ டூட் பாட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை தான் நம்ம இங்கே இருக்கிறல இந்த டோக்கனை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அது கூடயே இங்கே ஒரு ஐடியும் இருக்குது பாருங்கள். இந்த ஐடி தான் மோஸ்ட்லி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணதுலேயும் ஒரு ஐடி மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டு ஆக்சஸ் டோக்கனில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. க்ரிடென்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுதுன்னா அது டெஸ்டிங் பண்ணி பார்க்கும். டெஸ்டிங்கும் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெலகிராம் 2 அக்கௌண்ட் உங்களுக்காக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ண உடனேவே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து சும்மா டெக்ஸ்ட் செட்டப் வேணால் போட்டு பாருங்க. அதுக்கு வந்து என்னென்னா டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மெசேஜை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிகரை வந்து டெலகிராமில் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெலகிராமில் ஒன்றே ஒன்று பண்ணணும். இந்த சேட்பாட்டுக்கு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டார்ட் சேட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் சேட் கொடுத்துட்டு ஹலோன்னு கொடுத்துக்கோங்க சும்மா. ஏன்னா அந்த பாட் வந்து பிளாக் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், வந்திருக்கும். ஸோ என்னன்னு வந்திருக்கும்னாக்கா நம்ம மெசேஜ் அனுப்புனது வந்திருக்கும். ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம்ல அது வந்திருக்கும். ஸோ இதுதான் செக் பண்ணி பார்க்குறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னாக்கா அந்த டோக்கனை வந்து பாட் ஃபாதருக்கு போய் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிரியேட் பண்ண பாட்லேருந்து ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான், இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சா. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஓப்பன் மாடல் ஏஐயை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதில் மெசேஜ் மாடல் அதை கிளிக் பண்ணுறோம். இதில் ஆல்ரெடி என்னோட இது இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னோடய பழைய வீடியோலாம் இருக்குது. ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ வந்து ஆட் பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் மாடலில் வந்து நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. லிஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா
இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பான மாடல். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து மெசேஜ் தானே அனுப்ப போகுது, அதுக்கெலாம் சீப்பான மாடலே யூஸ் பண்ணிக்கலாம். 3.5 டர்போவை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நான் இப்போ வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் சும்மா சிம்பிளாக வந்து ஏஐ டூட் வந்து க்ரியேட் பண்ண மாதிரி போடு அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஆட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறோம்னா டெம்பரேச்சரை வந்து 0.7. இது வந்து டெம்பரேச்சருங்கிறது அதோட ப்ராபபிலிட்டி, அடுத்த ஜென்ரேட் ஆகிற வேர்டோட ப்ராபபிலிட்டி. இதையும் டெஸ்ட் செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்ன வருது, ஐ எம் ஹியர் தி ஏ ரிலேட்டட் கொஸ்டின் அப்படின்னு அவுட்புட் வந்துச்சா. நம்ம இன்புட் இங்கே என்ன கொடுத்துருக்கோனாக்க எக்ஸ்பிரஷனாக மாற்றிக்கோங்க, அப்போ தான் தெரியும். ஜேசனோட மெசேஜ் டெக்ஸ்ட்டு, இங்கே மெசேஜ் என்னவா இங்கே கொடுத்துருக்கோம், மெசேஜ் டெஸ்ட் என்ன வந்திருக்குன்னா இங்கே ஸ்டார்ட்னு வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னா ஸ்டார்ட்னு மட்டும் கொடுத்துருக்கு, அதுக்கு இப்படி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எந்த இன்புட் வந்தாலும் நீங்கள் இங்கே ரிப்ளை டு திஸ் மெசேஜ்னு சொல்லி வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி டெலகிராமே இந்த மாதிரி ஆன் ஆப் ஈவெண்ட்டில் நீங்கள் எது பண்ணாலுமே எந்த ஆப்லேருந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வருதோ, அதாவது வந்து வெப்புக் கால் வருதோ அதிலே தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆன் ஆப், அதாவது எக்ஸ்டர்னல் ஆப் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே நீங்கள் அதை தான் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து வந்து சென்ட் டெஸ்ட் மெசேஜ். ஏன்னா இப்போதைக்கு டெஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். இது வந்து பேசிக்கான லெவலு. டெலகிராம் அக்கௌண்ட் 2 தான் நான் இப்பயுமே சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னாக்க மெசேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், சென்ட் மெசேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சேட் ஐடி நம்மளோடது எதுக்கு வரணும்னாக்க யார் மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அவங்களோடது தான் வரும். ஓகேங்களா. ஃப்ரம் ஐடி இருக்குல்ல, அவங்களுக்கே தான் போகணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. சேட் ஐடிங்கிறது வந்து யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு ரெஸ்பாண்டாக போகிறது. டெக்ஸ்ட் வந்து என்னது, இங்கேருந்து ஏஐலேருந்து வர மெசேஜ், ஏஐலேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு, கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை தூக்கி ட்ராக் அண்ட் ட்ராப் தான், அதை பண்ணிடுறோம். இப்போ ஆட் ஃபீல்டில் போயிட்டு அப் அண்ட் N8 அட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது என்னென்னா சென்ட் மெசேஜ் பை அப்படின்னு வரும். அதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இதையும் டெக்ஸ்ட் செட்டப் ஸ்டெப் பண்ணுறோம். நோடு வந்து வந்துச்சு, அது பாருங்கள் இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே ஹலோன்னு போட்டதுனால இங்கேருந்து ஹலோனே வந்துடுச்சு. ஏன்னா இதுவும் அதுவும் ஒரே யூசர் ஐடி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை என்னோடய ஃபோன்லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து கீப் ஆன் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும், எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பும். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்களா, ஹவு கேன் ஐ, இது புது பாட்டு, இதுக்கும் இதே தான் ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஹலோ, ஹூ டெவலப் யூ அப்படின்னு நான் கேட்குறேன், சும்மா கேட்குறேன். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒன்று. தி ஏ டூட் வாஸ் டெவலப்ட் பை தி டீம் அப்படின்னு வருதும். ஓகே, ப்ளீஸ் ரேட் யுவர் செல்ஃப் ஆன் ஏஐ. சும்மா கேட்டு பார்ப்போம். I would rate myself a solid 100% on AI. I am here to help you. Okay, thanks. I found the good professor. Awesome, that's fantastic news. If you have any more, thanks. அவ்வளோதான், முடிச்சிச்சா. ஸோ இதுதான். ஸோ ஒரு 3 நோட், ஒன்று ட்ரிகரு, மெசேஜ் ட்ரிகர் ஆகிறது. அடுத்தது ஓப்பன் ஏஐயில் அது அந்த இன்புட் தரோம், அங்கே ப்ராம்ப்டை வச்சு ரெஸ்பான்ஸ் வருது, அதை திருப்பி டெலகிராமுக்கே போகிறோம். ஸோ இது ரொம்பவே பேசிக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோ. இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஆட்டோமேஷன் வேணும்னாக்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ஆட்டோமேஷனை பண்ணித்தரேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை கன்சிஸ்டண்ட்டாக சீரியஸாக நான் பண்ண பார்க்குறேன். இதெல்லாம் பிகினர் லெவல், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக இன்டர்மீடியட், அடுத்து அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறேன். நீங்கள் கீப் ஆன் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.